அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சுவாமி, கிரகங்களினுடைய சக்தி மனிதர்களினுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்றது என்றால் அந்த கிரகங்களுக்கு எங்கிருந்து சக்தி கிடைக்கின்றது? இப்போ பூமி இருக்குது, சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, வெள்ளி இருக்குது. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே நாசா சுற்றுதில்ல விண்வெளி, அது வெளியிலேருந்து ஒரு சவுண்டு வருது, அந்த சவுண்டு தான் எல்லாத்தையும் இயக்குது. இதை மகான்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஓசை தான் உலகத்தை இயக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இன்னும் விடை கிடைக்கல. இந்த உலகம் இயக்கத்துக்கு காரணமே வெள்ளி. எல்லா இந்துக்கள் குடும்பத்திலையும் இப்போ எப்படி இருக்கிறாங்களே எனக்கு தெரியாது, முன்னெல்லாம் வெள்ளிக்கிழமைன்னா பெண்களுக்கு ரொம்ப விசேஷம், கடவுள் மாதிரி கொண்டாடுவாங்க. அதே நேரத்தில் பெண்கள் வெள்ளிக்கிழமையானா வீட்டில் விசேஷமாக பண்ணுவாங்க. ஏன்னா பெண்ணுன்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னு ஒன்று இல்லை. அப்போது பெண்ணுன்ற பேரே ஒரு புனிதமான பேர். அது அந்த புனிதமான பெண்ணுன்னு இல்லைன்னா உலகத்தில் இயக்கமே இல்லை. அதே மாதிரி உலகத்தை இயக்கணும்னா வெள்ளின்ற ஒரு பெண் இல்லைன்னா சூரிய இயக்கம் இல்லை, சந்திர இயக்கம் இல்லை, பூமியினுடைய இயக்கமும் இல்லை. அப்போது எல்லா 9 நவகிரகத்துக்கும் சக்தியை கொடுக்கறது வெள்ளி, இந்த உலகத்தில் சக்தியை கொடுக்கறது பெண்ணு. அதனால்தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பெண்கள் இல்லைன்னு சொன்னால் உலகம்னே ஒன்று கிடையாது அப்படின்னு. ஏன்னா பெண்ணுன்ற பேரே ஒரு புனிதமான பேர். அது அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெண் தான் அடிப்படை. அந்த பெண்ணுன்றது ஒருத்தி அவன் கூட இணையில்லைன்னு சொன்னால் அவன் வாழ்க்கையை சின்ன பின்னமாக போயிடும். அதே மாதிரி கிரகங்களுக்கு வெள்ளின்னு ஒரு பெண் இல்லைன்னு சொன்னால் கிரகங்களினுடைய இயக்கமே சின்ன பின்னமாக போயிடும். அப்போது அதனுடைய இயக்கத்தில் தான் சாமி எல்லா கிரகமும் இயங்குது. உயிர் அழிவற்றது, அதாவது ஆன்மா அழிவற்றது, மறுபிறவி எடுக்கும்போது அப்போது இப்போ மரணங்கள் மிகவும் ஜாஸ்தியாக இருக்கின்றது. ஸோ ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் குழந்தைகள் நிறைய பேர் குழந்தைகளை பெறுவார்கள். ஸோ அதனால் அந்த ஆன்மா அந்த உயிர்களுக்குள் போகக்கூடிய தன்மை இருந்திருக்கும். ஆனால் இப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு குழந்தை 2 குழந்தையோடு நிறுத்திடுறாங்க. ஸோ இப்போ அந்த ஆன்மாக்கள் ஒரே உடலில் பல்வேறு ஆன்மாக்கள் போகக்கூடிய தன்மை இருக்கின்றதா? இப்போது சுதந்திரம் வாங்கும்போது 37 கோடி மக்கள் இருந்தாங்க, இன்றைக்கி 125 கோடி இருக்கிறோம். இதை என்ன நிறைய பேர் கேள்வி கூட கேட்டாங்க, இது எப்படி ஆன்மான்றது வழிவற்றுதுன்றீங்க. அப்போ ஆன்மா 130 கோடின்னா 130 கோடிக்குள்ளே தானே அது சுற்றணும். அப்போ 125 கோடி எப்படி வந்தது இப்போ அப்படின்னு கூட கேள்வி கேட்டாங்க. என்ன இது ஒரு ஆசிரமம் இல்லை, இதில் எவ்வளோ ஜீவராசிகள் வாழ்ந்தது, இதையெல்லாம் கொண்டுட்டோம். இதையெல்லாம் எங்கே போச்சுன்னா மனித வயிற்றுக்குள்ளே போய்க்குது, அது மனிதனாக பிறந்துக்குது. அதனால்தான் மனிதன்ற ஒரே மாதிரி இல்லை, மூர்க்கனாகிறான். புலியிலேருந்து ஒருத்தன் வந்திருப்பான், இது தாய் வயிற்றில் பூந்துட்டுருப்பான், அவன் பிறந்ததுலேருந்தே புலிதான் மொத்தத்தனமாகவே வாழ்வான். ஒருத்தன் மான் வயிற்றுலேருந்து வந்திருப்பான், அவன் பிறந்ததுலேருந்து சாதுவாகவே வாழ்வான். எந்த மிருகத்திலேருந்து இவன் மனித உருவத்துக்குள்ளே வந்தானோ எல்லாத்துக்கும் ஆன்மா இருக்குது, மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் ஆன்மா இருக்குது. இப்போ இந்த ஊரில் ஒரு வேப்பங்கொட்டையே கிடையாது, இந்த ஊரில் ஒரு வேப்பங்கொட்டையே கிடையாது. அப்போ வேப்ப மரம் வருமா? அப்போ முன்னாடி வேப்ப மரம் இருந்ததால் தான் கொட்டை வந்தது, கொட்டை வந்தால் தான் இப்போ செடி வருது. மனிதன் முன்னாடி இருந்ததால் தான் அந்த ஆன்மாக்கள் தான் இப்பவும் மனிதனாக உருவாக்கினே இருக்கிறான். மனிதன் இறந்துட்டா பிறக்கிறது இல்லைன்றது மூலத்தான் அறியாமை. அது அவன் பிறப்பு எடுத்துக்கினே தான் இருக்கிறான், உடல் தான் மறைஞ்சிக்கினே, சட்டு கைட்டி போடுற கதை அது, உடல் தான் மறைஞ்சிக்கினே இருக்குது. அப்போது எல்லா ஜீவராசிகளும் குறைஞ்சி போச்சு, மனிதன் ஜாஸ்தி ஆகிட்டான் உலக லெவலில். அப்போது மனிதனுடைய குணங்கள் எதுலேருந்து வந்தானோ அதுக்கு ஏற்ற மாதிரி பல விதமாக மனிதன் இருக்கிறான்.
ஒருத்தன் மூர்க்கனாகிறான், ஒருத்தன் தர்மம் பண்ணுறவனாகிறான், ஒருத்தன் சாந்தமாக இருக்கிறான். இப்படி பலவிதமான மனிதர்கள் எப்படி வந்தான்னா எந்த ஜீவன்லேருந்து இதுக்கு பரிமாறினானோ அதுக்கேற்ற குணங்களோட வாழலாம். உடல் தான் மனித உடல், உள்ளகிறது அதிலேருந்து வந்தது, அந்த செயல் இருந்துக்கினே இருக்கும். அந்த மாதிரி வாழ்ந்துனுக்கிறான். அதனால் ஆன்மா அழிவற்றது, அது எப்பவுமே அழிஞ்சதே கிடையாது. உடல் தான் அழியும். முதல்ல 16 நாட்கள் ஒரு ஆன்மா சொன்னாங்க. இப்போ 16 நாட்களுக்குள்ள இப்போ உள்ள மனிதர்களுடைய உற்பத்தி இருக்கும் என்று சொல்றீங்களா, அல்லது வேற வேற இதுக்குள்ள அது பூந்துக்குமா? எதில் ஒன்றா போய் போகிறோம் சாமி. அதனால தானே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நீ ஒரு வாட்டி சாக போகிற, மறுவாட்டி பிறப்பு எடுக்க போகிற. பிறப்பு எடுக்கும்போது நீ எதுவாக எடுக்க போகிற? உன் கண்ணெதிர நாய் இருக்குது, உன் கண்ணெதிர மாடு இருக்குது, உன் கண்ணெதிர ஆடு இருக்குது. நீ அதுவாக போனால் என்ன பண்ணுவ? நான் மனிதன் தான் பிறப்பேன், என்ன சாத்தியம் இருக்குதா? ஏன்? உடல் மேலே பற்று இருக்கும்போது இப்போ நீ ஒரு வீடு கட்டி வச்சுருக்கிற, அந்த வீட்டில் சொகுசாக வாழ்ந்துன்னுக்கிற. நீ கட்டின வீடு இடியாமல் இருக்குமா? ஒரு 30 வருஷமாக நான் அது இடிய தானே செய்யும். அப்போ இடியும் போது வெளியே ஓடினீன்னா என்ன பண்ணுவேன்? எங்கே தங்குவேன்? எந்த குடிசை இருக்குதோ அதில் போய் நின்றுப்ப, ஒதிப்பேன் இல்லையா? ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இன்னொரு வீடை கட்டி வச்சின்னா இந்த வீடு இடிஞ்சாலும் அந்த வீட்டில் போய் சொகுசாகவே வாழ்வேன். அதை மாதிரி உயிரை நீ வாழ்நாளில் உயிரை நீ நினைக்க நீ 10 வாட்டி பிறந்தீனா செத்தினாலும் 10 வாட்டி மனிதனாகவே பிறப்பேன். உயிர் மேலே பற்று இல்லாத போது எதுவாக ஒன்றாலும் போயிடுவேன். ஏதோ ஒரு உடல் ஒன்று உனக்கு வாழறதுக்கு. ஏன்னா ஆன்மா தனித்து வாழாது. உடல் இல்லாத ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லாத உடல் இல்லை. ஆன்மா இருக்கிற வரைக்கும் தான் உடலினுடைய இயக்கம். ஆன்மா வெளியேச்சுன்னா உடல் போயிடும். ஆனால் உடல் போந்தாலும் ஆன்மாவுக்கு இயக்கம் இல்லாத போயிடும். அதனால் ரெண்டும் இணைஞ்சி தான் செய்யறது. அதனால் ரெண்டும் அவசியம். ஆத்மானு சாமி இப்போ கேட்டினா சிவனுக்கும் வாகனம் மாடுக்குது. ஆமாம். யமனுக்கு வாகனமும் மாடு தான் இருக்குது. மாயை என்ற பெருமாளுக்கு வாகனமும் மாடு தான். நான் பாடம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு தியானத்தில் காட்சி வருது. யமன் வரான்னு தெரியுமா, சிவன் வரான்னு தெரியுமா, அந்த மாயை வரான்னு தெரியும், யார் வரான்னு கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் அவங்க கூப்பிடான்னு போயிட்டே இருக்க முடியுமா? அவங்க கூட மரணமே மாடு வடியில் தான் வரும். ஆமாம். ஆனால் சிவனோட மாடு எப்படியாப்பட்ட மாடுன்னா அதுக்கு பேர் நந்தி. மாடு கூட கிடையாது. ஆமாம். அதுக்கு பேர் நந்தி. ஏன் அதுக்கு நந்தி வச்சிட்டானா, நந்தின்னா சிவனை சுமக்குது, தன்னை படைச்சவனை தனக்கு மேலே சுமக்குது அது. அதனால் அதுக்கு பேர் நந்தி. அந்த மாடு கருப்பாக இருக்காது. அந்த நந்தி எந்த கோயிலுக்கு போனாலும் கருப்பாக இருக்காது, வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் யமனேர வாகனம் எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். ஏன் அதை மட்டும் கருப்பாக வச்சான்? அவரும் ஒரு வெள்ளை மாட்டில் வரலாம்ல, வரமாட்டார். ஏன் வரமாட்டார்னா அவர் வர்றது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவர் மறைஞ்சிருந்து வருவார். யாராவது செத்து போட்டு ஒரு வீட்டில் ஓன்னு கத்துவாங்க. நம்ம துடிச்சு பிடிச்சி போய் என்னமாச்சு, எங்கள் வீட்டுக்காரர் இப்போ தான் வாசலே உக்காந்துருந்தான், யமன் எப்படி போனானே தெரியல அப்படின்வாங்க. யமன் வந்ததே தெரியாது, எப்படி போனாரோ இருக்காரு, அவர் எப்படி தூக்கி போனானே தெரியல, நான் இங்கே தான் உக்காந்துக்கிறேன், என்னை மீறி போயிட்டு இருக்கிறேன் எப்படியோ அப்படின்வாங்க. ஏமா உன்னை கூட அப்படி தான் கூட்டும் போவான். அதுனா உன்னை மீறி உலகத்தில் எல்லாரையும் அப்படி தான் கூட்டும் போகிறான், யாருக்கும் தெரியாமல் தான் கூட்டும் போகிறான். அப்படி மறைஞ்சி நின்று போனோன்னா அதுக்கு வடிவம் எதுன்னா கருப்பு. அதனால தான் கருமையை மாயினாங்க. அந்த மயக்கத்தை கொடுக்குறவனுக்கும் பேரும் அந்த கருப்பு நிறத்தை கொடுத்தாங்க. அதனால தான் திருமாலுக்கு கிருஷ்ணனுக்கெல்லாம் என்னன்னா கருப்பு நிறத்தை கொடுத்தாங்க. உலகத்தை ஆட்டி படைக்கிறவன் அவன் காப்பாற்ற போகிறவன். காப்பாற்றுறன்னா சும்மா நம்மகிட்ட பணம் கொடுத்து காப்பாற்ற போகிறவன் இல்லை, ஆட்டி வைப்பான். எதையுமே கொடுக்க மாட்டான், ஆட்டி வைப்பான். அனுபவிக்கணுன்ற இச்சையை கொடுப்பான். எதுவும் இருக்காது நம்ம கையில், ஆனால் அனுபவித்து அவனோட இச்சையை கொடுத்துட்டு அதை நோக்கி நம்மளை ஓட வைப்பான். அதை யார் பண்ணுறது? திருமால் என்ற ஒருத்தர் பண்ணுகிறார். ஏன்னா வாழ்ந்தாகணும். வாழணும்னா எனக்கு தேவையானது நான் சாதிக்கணும். சாதிக்கணும்னா நான் நிற்காமல் ஓடிக்கினே இருக்கணும். அப்போது நம்மளை ஓடுறது, நம்மளை அலைய வருது, நம்மளை மயக்கத்தில் வச்சுக்கிற எல்லாரும் இருக்கக்கூடிய வண்ணம் அந்த கருமை நிற வண்ணம். நம்மளை காப்பாற்றுறவங்க எந்த வடிவத்தில் இருப்பாங்கன்னா அவங்க ஒன்று பொன்னிறத்தில் இருப்பாங்க, இல்லை வெண்ணிறத்தில் இருப்பாங்க. அதனால தான் சிவபெருமானுடைய வாகனம் நந்தி, அது வெள்ளையாக தான் இருக்கும். குருவோட வாகனம்னு ஒன்று இருக்குது. குருவோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்குதா, அந்த கலை பழிச்சுதா அப்படின்னு தெரியறதுக்கும் ஒரு வண்ணம் இருக்குது. அது சமயம் வரும்போது சொல்லலாம். வேணாம். அந்த வண்ணத்தை நாம் கண்டால் குருவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிடுச்சு, ஒரு வாசல் திறந்துடுச்சுன்னு அர்த்தம். இனி ஒருவேளை இந்த பிறவியே கடைசி பிறவியாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அப்படின்றதுக்கு ஒரு கேரண்டி.
அப்போது ஒரு ஒரு வண்ணமும் ஒரு ஒரு விஷயத்தை குறிக்குது. ஆன்மீகத்தில் 1000 விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அதுதான் சார். இப்போ அதே போல் ரமணர் சொல்லுவார், நான் யாருன்னு தேடுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த நான் யாருன்னு தேடுறாங்களோ அது யார்? அதுதான் கேள்வியே. இப்போ நான் யாருன்னு தேடுறேன், அந்த நான் யாருன்னு தேடுது இல்லையா, அது யார்? அதுதான் அவர் அதை தான் சொல்ல வர்றாரு. ஆமாம். ஆனால் மக்கள் என்ன நினச்சினாங்கன்னா, ரமணரோட உபதேசம்னா நான் யாருன்னு கேட்க சொன்னாருங்க. சரி, ரைட்டு, கேட்குற. இப்போ கேட்குறது யார், பதில் சொல்கிறது யார், இதெல்லாம் யோசிக்கிறது யார்? இந்த கேள்வி வந்தது எங்கேருந்து உதயமாச்சு இந்த கேள்வி? இதையெல்லாம் கேளுன்னு தான் அவர் சொன்னார். ஆனால் நம்ம வசதிக்கு நம்ம மக்கள் என்ன நினச்சினாங்கன்னா, ரமணரோட உபதேசம் நான் யார், போய் ஒரு தனியாக ஒரு ரூமில் உட்காரு, கண்ணை மூடு, நான் யார் நான் யார் நான் யார் நான் யார் கேட்டுனருன்ற மாதிரி இவங்க நினச்சிக்கினாங்க. இது அந்த மாதிரி விஷயம் இல்லை. ஒரு எண்ணம் ஒரு மனசில் உதயமாகுதுன்னா அது எங்கேருந்தோ வந்திருக்காது. ஒரு அலை கரையில் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியும். அந்த அலை கரைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த அலை எங்கே இருந்தது எனக்கு தெரியுமா? தெரியும். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. எண்ணங்கள் வந்ததுக்கப்புறம் உனக்கு தெரியும்பா, எண்ணங்கள் எங்கேருந்து வந்ததை கண்டுபிடி. அந்த எந்த இடம்னு கண்டுபிடிக்கிறியோ அங்கே தான் உனக்கான சூட்சுமம் இருக்குது, அதுதான் நீன்றார். அப்போ எண்ணங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம்? மனம்ன்ற ஒன்று இல்லைன்னு சொன்னால், கடலுன்னு ஒன்று இல்லைன்னா அலை இல்லை. மனம்ன்ற ஒன்று இல்லைன்னு சொன்னால் எண்ணங்கள் இல்லை. அப்போ எல்லாமே எங்கேருந்து வந்ததுன்னா மனம்ன்ற ஒரு பொட்டிக்குள்ளேருந்து வந்த விஷயங்கள். அப்போ நான் யாராக இருக்கிறேன்? மனமாக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கணும். மனமாக இருக்கக்கூடிய நான் முதல்ல அறிவாக மாறணும். அறிவாக மாறணும்னா என்ன பண்ணணும்? கேள்வி கேட்டு நானே பதில் தேடணும். அதுதான் சொன்னார் இவர். நான் யாருன்னு சொல்கிறது யார்? சொல்கிறது மனம். இப்போ இதுக்கு விடை யார் சொல்கிறது? மனம் கேள்வி கேட்குது, இப்போ விடை யார் சொல்லணும் அப்படின்னா அறிவு சொல்லணும். அந்த உயரத்துக்கு நீ போகணும், அவ்வளோ ஆராய்ச்சியை செய்யணும். அப்படி செஞ்சால் மனம் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கெல்லாம் அறிவால் தீனி போட முடிஞ்சால் மனம் பொட்டி பாம்பாக உடங்கிடும். அன்றைக்கி அது தெரிஞ்சிடும். அது வரைக்கும் இந்த கேள்விக்கு விடை கிடையாது சார். ஆமாம். சரி.